வணக்கம் தமிழ் குக்கிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இந்த வீடியோக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டைட்டில் சமையல் பார்த்து தான் வந்திருப்பீங்க. பிரியாணி எங்கே பண்ண போகிறோம்? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி ஆல்ரெடி நிறைய பண்ணிட்டீங்களா? இன்னொரு பிரியாணியை போட்டு அச்சமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஸ்டைல், டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆமாங்க, நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது ஆம்பூர் பிரியாணி. ஆம்பூர் பிரியாணி யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி போட்டு செய்வாங்க. ஒரு சில ஹோட்டல்லே பார்த்தீங்கன்னா ஆம்பூர்லேயும் பாஸ்மதி ரைஸ் போட்டு செய்வாங்க. நம்ம இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் தான் போட்டு செய்ய போகிறோம். இன்னொரு நாள் மட்டன் பிரியாணி ஆம்பூர் ஸ்டைலில் செஞ்சு அன்றைக்கி சீரக சம்பா ரைஸ் போட்டு செய்யலாம். ஓகேங்களா? வழக்கமாக செய்கிற பிரியாணிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம வந்து மிளகா இருக்கு இல்லையா, காஞ்ச மிளகாவோ இல்லை வந்து காஷ்மீர் சில்லியோ ஏதாவது ஒன்று வந்து அரைச்சி போடுவோம் பேஸ்ட்டாக. பச்சை மிளகா ஒன்று கூட போட மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி அளவு மாறும், எல்லாமே அளவு மாறும். நீங்கள் வீடியோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம இந்த பிரியாணி வந்து நம்ம யாருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாளாக போகல, தாத்தா பாட்டிக்கு தான் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் மறுபடியும் போய் தாத்தா பாட்டியை பார்க்கலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரியாணி, எக்கு, ஆனியன் ரைத்தா, ஒயிட் ரைஸ், ரசம் இதெல்லாம் கொடுக்க போகிறோம். நம்மளுக்கு இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பஞ்சநாதன்ற நினைவாக அவருடைய குடும்பத்தார் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. அவங்க வந்து இங்கே இருக்கிற குடும்பத்தாரோட சேர்ந்து அவங்களுக்காக வந்து பிரியாணி செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம தாத்தா பாட்டிக்கு போயிட்டு பிரியாணி கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, வழக்கம் போல நம்ம சேனலை மோட்டோ என்ன பார்த்தீங்கன்னா சமைக்கிறோம், சாப்பிட்றோம், ஏன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ரெட் சில்லி வந்து ஊற வச்சுருக்கோம். அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் ஊறி இருக்குது. இப்போ நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை அரைச்சிட்டு பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சக்கச்சவேன்னு இருக்குதா? இதுதான் காஷ்மீர் சில்லி பவுடர். நம்ம கலர் எதுவும் சேர்க்க தேவையில்ல. ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டில் செய்கிறப்போ அரைச்சிக்கோங்க. ஒரு 10 மிளகா அந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சிக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் போடுங்க போதும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஆயில் போட்டுக்கிறேங்க. நீங்கள் வெறும் ஆயில் மட்டும் போடுறீங்கன்னா 1 கிலோ அரிசி 1 கிலோ கறிக்கு வந்து 250 ml போடுங்க. ஆயிலும் நெய்யும் போடுறீங்கன்னா ஆயில் 200 ml, நெய் ஒரு 50 ml போடுங்க, கரெக்டாக இருக்கும். பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கிறோம். நீங்கள் வீட்டில் 1 கிலோ செய்கிறப்ப எல்லாமே 2 கிராம் போட்டுக்கோங்க. நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் போட்டுக்கிறோம். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக செய்கிற பிரியாணிக்கு 400 கிராம் போடுவோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 100 கிராம் போட்டுக்கோங்க. ஸோ 1 கிலோவுக்கு 500 கிராம் போடுவோம். வெங்காயம் வந்து நம்ம இப்பயே கல்லுப்பு போட்டுக்கிறோம். வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு. நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு சும்மா ஒரு 1 நிமிஷம் வதங்கினா போதும். உடனே நம்ம கொஞ்சம் போதும். அடுத்தது பூண்டு பேஸ்ட் போடுவேன். அடுத்தது இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா 500 கிராம் தான் 1 கிலோவுக்கு. அடுத்தது சிக்கன் போட்டுக்கிறேங்க. சென்ட்ரலுக்கு அடுத்தது தேவையான உப்பு போட்டுக்கிறேன். அடுத்தது தண்ணி ஊற்றிக்கிறேங்க. தண்ணி வந்து எப்பவும் போல் 1க்கு 1.5 பாஸ்மதி ரைஸுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. இந்த டைமில் வந்து நம்ம வந்து லைட்டாக சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு நம்ம அரிசி போட ஆரம்பிச்சிடலாம். சென்டரில் போடுங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க.
தண்ணியோடைய அளவும் அரிசியோடைய அளவும் ஒன்றா இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக நெய் போட்டு புதினா லாஸ்ட்டாக நெய்யில் வறுத்த கேஷ்யூ நட் சிம்பிள். பிரியாணி எப்படி இருந்தது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து வேறு லெவலில் வந்துச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், கலர் போடுறதே தேவையில்லை இதுக்கு. நம்ம காஷ்மீர் சில்லி அரைச்சி போட்டதுனால கலர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்துருக்கு, சிவப்பு கலரில். ஓகே, வழக்கமாக நம்ம எல்லாருமே லெக் பீஸோட வெயிட்டிங். இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. லெட்ஸ் ஸ்டார்ட். கறி சும்மா பஞ்சு பஞ்சாக வந்து போச்சு. கறி நல்லா வெந்துருக்குங்க. மசாலாலாம் கறியில் நல்லா ஊறி இருக்கு பாருங்க. இது நல்லாதா? சத்தமாக இல்லை. எதை சாப்பிட வந்தோமோ அதை வந்துட்டு கறி சாப்பிடுங்க. பிரியாணி தான் நம்மளோட டார்கெட். எல்லாமே டேஸ்ட்டாக இருந்தால் எது தான் நினச்சி பாருங்க. எல்லாத்தையும் அது சாப்பிட வேண்டும். பிரியாணி அருமையாக இருக்குங்க. டேஸ்ட்லாம் வேறு லெவல். நிதிஷ், நான் சொல்கிற மாதிரி சாப்பிட்றேன் பிரியாணியா? கொஞ்சோண்டு பிரியாணி வர மாதிரி எடுத்து வையே. அதில் கொஞ்சோண்டு கறி பிச்சு வையே. பிரியாணி மேலே வையே. கொஞ்சோண்டு ஒரே ஒரு வெங்காயத்தை எடுத்து வையே. முட்டை ரவுண்ட் எடுத்து வை அது மேலே. அப்படியே மொத்தமாக எடுத்து வாயில் போட்டு பார்ப்போம். சூப்பர்ரா. எப்படி இருக்குதா? சரி, சாப்பிடு. சரி, அதாங்க பிரியாணி வந்து எப்பவுமே அப்படி தான் சாப்பிட்ணும். கொஞ்சோண்டு ரைத்தா எடுத்து வச்சுட்டு, கொஞ்சோண்டு முட்டை, கொஞ்சோண்டு கறி, அப்படி எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துகிட்டு போயிட்டு அல்டிமேட். பாஸ்மதி ரைஸில் போட்டு செஞ்சதே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் டைமு மட்டன் பிரியாணி, சீரக சம்பா ரைஸு வேறு லெவல் பண்ண போகிறோம். கூடிய சீரில் வரும். இப்போ தான் ஃபஸ்ட் டைமில் வந்து ஆம்பூர் ஸ்டைலில் பிரியாணி சாப்பிட்றேன். எப்படி இருக்குன்னு தெரியாமல் இருந்தது. சரி, சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா இருக்குது. நார்மலாக பிரியாணியோட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதேமாதிரி பிரியாணி. ரைஸ் சாப்பிட்றது வந்து எனக்கு ரைஸ் சாப்பிட்ற ஃபீலே இல்லை. பஞ்சு மாரி இருக்குது. ஏதோ பஞ்சு சாப்பிட்ற மாரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ ரைஸ் வந்து அந்த அளவுக்கு பஞ்சாக நல்லா வெந்திருக்கு. வாயில் போடுறப்ப அப்படியே ஒரு மாதிரி நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது. மாமா செஞ்ச ஆம்பூர் பிரியாணி சூப்பராக இருக்குதுடா. சூப்பர், என்ஜாய் சாப்பிட்றான். சரி, ஓகேங்க. பிரியாணி நம்ம சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது நம்ம தாத்தா பாட்டி கன்வியூ கொடுக்கலாம். வாங்க போய் தாத்தா பாட்டி மீட் பண்ணலாம். வழக்கமாக நம்ம சேனலுடைய மோட்டோ என்ன பார்த்தீங்கன்னா, சமைக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாருக்கும் கொடுக்குறோம். 23/2/2021 இன்று புதுவையைச் சேர்ந்த தெய்வ திரு VS பஞ்சநாதன் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு இன்று நமது PSC முதியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்படுகிறது. அன்னாரது ஆன்மா சாந்தியடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறோம். மேலும் இவரது குடும்பத்தினர்கள் அனைவரும் நீண்ட ஆயுள், நிறைவாழ்வு, உயர் புகழ் பெற்ற பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என முதியோர்களின் சார்பாக வாழ்த்துகிறோம். இறைவா, இன்று நாம் உண்ணும் உணவு தினந்தோறும் எல்லா உயிர்களுக்கும் எப்போதும் கிடைத்திட எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி இறைவா. சாப்பிடுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். முக்கியமான குறிப்பு ஒன்று என்ன சொல்கிறேன்னா, நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறோம் போகிறோம் எல்லாமே ஓகே தான். ஆனால் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறீங்க. என்ன பிரச்சனைனா வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோமா, அதை கிளிக் பண்ணி அப்படியே பார்த்துருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணல. போன வாரம் நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஒரு வேலையாக, அதனால் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஏன் இந்த வாரம் வீடியோ போடல அப்படின்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்துடும். நாங்கள் அனுப்பணும்னு நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்ல. வர 150 வியூஸ் தான், நல்ல வியூஸ். வழக்கமாக நம்ம சேனலுடைய மோட்டோ என்ன பார்த்தீங்கன்னா, சமைக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாருக்கும் கொடுக்குறோம்.